மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம ஆன்மீகத்துக்கே பேர் போன நம்ம கும்பகோணத்துல சக்தி என்டர்பிரைசஸ் தான் இருக்கோங்க. இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான உங்களுக்கு பர்னிச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபேக்டரி ரேட் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் கிடையாது, வெத்தலைக்கும் பித்தளைக்கும் பேர் போன நம்ம கும்பகோணத்துல கல்யாண சீர்வரிசை செட்டு வாங்கணும் அப்படின்னா நீங்க வர வேண்டியது நம்ம சக்தி என்டர்பிரைசஸ் தான். இவங்க கிட்ட நிறைய கல்யாண ஆஃபர்ஸ் வந்து ஓப்பனிங் ஆஃபரா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னா நீங்க வர வேண்டியது நம்ம கும்பகோணத்துல இருக்கக்கூடிய சக்தி என்டர்பிரைசஸ் தான். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணா எப்படி இருக்கீங்க? கிளப்பிட்டு இருக்கீங்க. கோயம்புத்தூர், திருச்சி, கும்பகோணம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தமிழ்நாடு பூரா கடையை ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அப்படி இல்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து ஒவ்வொருத்தவங்க வாங்க வரவங்க சொல்றாங்க, சார் இது எங்களுக்கு கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும் சார், மயிலாடுதுறைக்கு பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும் சார். நிறைய பேர் சொல்லும் போது அவங்களோட ஏக்கங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம காதுல வாங்கி மனசுல இறக்கி அதை செய்தியா கொண்டுட்டு வர்றதுனாலதான் இந்த அளவுக்கு வளர்ந்து. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய வீடியோக்குள்ள வந்து சொல்ற விஷயம்னா என்னோட பர்னிச்சரை வாங்குங்க, என்னதான் நல்லா இருக்கும், என்னதான் 50 years லைஃப் இருக்கும் அப்படின்லாம் சொல்றது இல்லை. இன்னைக்கு உலகம் விரிஞ்சு பறந்து கிடக்குது. அந்த விரிஞ்சு பறந்து கிடக்குற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாத்துக்குமே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, மரத்தை வாங்குங்க. மரங்களை வாங்கினா தான் உங்களுக்கு லைஃப் இருக்கும், நாள்பட வரும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வர ஜென்ரேஷனுக்கு மரம்னா என்னன்னு தெரியாம போயிடக்கூடாது அப்படின்றதுனாலதான் இந்த மரம் 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 மரம்னு போட்டு அடிச்சுக்கிறோம் வந்துகிட்டு. ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு வர நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு எந்த வீட்டுல போனாலும் அட்டை தூள் MDF கார்ட்போர்ட் கம்ப்ரஸர் இம்போர்ட்டட் மலேசியன் வுட்னு ஏகப்பட்ட பொய்யான கலப்படங்கள் வந்துருச்சு. அந்த கலப்படங்களை தகர்த்து எடுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் எங்களோட ஃபேக்டரியில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் மரம் தாங்க கொடுக்குறோம். கலக்குறதுல தெரியாமலும் கலக்குறதுல அப்படியே ஒரு விஷயம் இருந்துச்சு, அட்டை தூள் ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா ஓப்பனா சொல்லி விக்கிறோம். ஏன் தெரியுங்களா, நம்ம இருக்கிற நாட்கள்லயே பொய் சொன்னது இல்லை, ஏதோ கடவுள் 2 காசை கொடுத்துருக்காரு பொய்ய சொல்லணும் அப்படின்றதுனால எதா இருந்தாலும் வெட்டா வெளிச்சமா சொல்லிடுறோம். வீடியோக்குள்ள போறோம், என்னென்ன பொருள் கொடுக்குறோம், என்ன தரமா இருக்கும், எவ்வளவு லைஃப் இருக்குன்றத சொல்றோம். வாங்க அண்ணா, இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய பர்னிச்சர் என்னதுங்கன்னா மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கிற மாதிரி சொல்லுங்க. அதாவது இங்க இருக்கிற இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மக்களுக்கு இல்ல, 2 ஜெனரேஷனுக்கு தேவையான பர்னிச்சரை அந்த அளவுக்கு குவாலிட்டி அந்த அளவுக்கு லைஃப் தான் கொடுத்துட்டு இருக்கோம். இங்க 4 ஜாமான் கொடுத்தாலும் நறுக்குன்னு சொல்ற மாதிரி, அதாவது அவங்களோட சங்கதிகளுக்கு என்னைக்கு நினைச்சிருக்கிற மாதிரி சொல்றது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 3க்கு 6.25 சிங்கிள் காட்டு. அப்ப அம்மா படுக்கணும், அப்பா படுக்கணும், தாத்தா படுக்கணும், வயசானவங்க படுக்கணும், இல்ல பேச்சுலர் பசங்க படுக்கணும், இல்ல கட்டலோட சேர்த்து போடணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா இந்த கட்டல வந்து பாத்தீங்கன்னாக்கா இரும்பு கட்டலோட ஆகட்டும், மர கட்டலோட ஆகட்டும், மத்த பெஞ்சோட ஆகட்டும் நீங்க சேர்த்து போட்டுக்கலாம். அதுக்கு செட் ஆகும். என்ன சார் இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க, இதனுடைய காஸ்ட் என்ன சார் அப்படின்னாக்கா 7500 இருந்து 8500 வரைக்கும் 3 காரைகள். என்ன சார் இதுல ஏதோ கலப்படம் இருக்கும், பிளேவுட் இருக்கும், அட்டை இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா எதா இருந்தாலும் உங்களோட கமெண்ட்ல கேளுங்க, கட்டாயமா சொல்றேன். நீங்க கீழே என்ன போட்டிருக்கீங்க, பிளேவுட் போட்டிருக்கீங்களா அப்படின்னு நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் மரம் தாங்க போடுறோம், எல்லாமே மரம் தாங்க போடுறோம். ஏன் அப்படின்னாக்கா எங்களோட லாபங்களை ரொம்ப ரொம்ப கம்மியாக்கிக்கிட்டு மக்களுக்கு நல்ல பொருள் வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல இந்த ஸ்தாபனத்தை நம்ம தொடங்கி இருக்கிறோங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களோட சப்போர்ட் இல்லாம ஒரு காலை கூட ஊன முடியாதுன்றது எங்களுக்கு நல்ல ஒரு தெரிஞ்ச விஷயங்க. இன்னைக்கு உங்க சப்போர்ட்னாலதான் இந்த தொழிலை நம்ம தேர்ந்து இது பண்றோம். இன்னைக்கு பாக்குற கட்டில வந்து பாத்தீங்கன்னாக்கா 4க்கு 6.25. இந்த 4க்கு 6.25 வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா கல்யாண கட்டல்னு இதை வாங்கி கொடுப்பாங்க, 5க்கு 6.25 வாங்கி கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு எதை வாங்கினாலும் சரிங்க, மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் 4. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா இது 9000 இருந்து 12000 வரைக்கும். என்ன சார் இது 9000 சொல்றீங்க 12000 சொல்றீங்கன்னாக்கா ஒவ்வொரு டிசைன்ஸ் மாறுறத பொறுத்து தாங்க காஸ்ட் இருக்கு. ஆனா வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா வித்தவுட் கட்டல் தாங்க நம்ம சொல்றோம், பெட் இல்லாம தான் நம்ம சொல்றோம். ஆமா, பெட் இல்லாம சொல்றோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 5க்கு 6.25. ஒரு தாய் வீட்டு செய்தனும், தாய் மாமன் செய்யுது, புதுமனை புகுவிழா இது போன்ற விசேஷங்களுக்கு கொண்டுட்டு போய் வச்சோம் அப்படின்னாக்கா எங்கடா மாப்பிள்ள வாங்கினேன், எங்க வாங்கினேன், எனக்கு ஒண்ணு சொல்லு அப்படின்ற ஒரு ஹைலைட்டா பேசக்கூடிய ஒரு கட்டில். இதனுடைய காஸ்ட் என்ன அப்படின்னாக்கா கொடுக்குற இடம் பழக போட்டு தரோம் சார், இது 17500 ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார். இன்னும் நீங்க பாக்குற ஐட்டங்கள் எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பாலிஷ் பண்ணாம தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு கனவு, உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம்ஸ், உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயத்தை எங்ககிட்ட இந்த கலர் வேணும், இந்த கலர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க என்ன கலரை கொண்டாடுறீங்களா, வால்நட் கேக்குறீங்களா, டீக்குட் கேக்குறீங்களா, நேச்சுரல் கேக்குறீங்களா, ரோஸ் கேக்குறீங்களா, என்ன கலர் கேட்டீங்கனாலும் நாங்க பண்ணி தரோம். அதுக்கெல்லாம் என்ன சார் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னாக்கா ஒரே ஒரு சார்ஜ் தான் பண்றோம், 0. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. ஆனா இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா கல்யாண சீர்வரிசை வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ எங்க கிட்ட வந்து இவ்வளவுதான் பட்ஜெட் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்றீங்கன்னா, அதாவது ஒண்ணுங்க, யார் ஒருத்தருமே அதாவது எங்க ஊர்ல சொல்லுவாங்க சாட்சிக்காரங்கல்ல எதா இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷயத்த நம்ம கிட்ட வந்து போட்டு உடைங்க, எதா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். என்ன அப்படின்னாக்கா
எந்த ஒரு இடமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப நீங்க பாக்குற கட்டல் வந்து பாத்தீங்கன்னா 5 காரைகால். இது நீங்க வெளியே பெரிய பெரிய கடைகள்ல போய் வாங்கினீங்க அப்படின்னாக்கா 33,000 ரூபாய் 34,000 ரூபாய் போடுவாங்க, படுக்கிற இடம் பழக போட்டு தருவாங்க. ஆனா எங்க கிட்ட எவ்வளவு அப்படின்னாக்கா வெறும் 18,000 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்க மரம், 40 வருஷம் லைஃப் வரும், மெயின்டெனன்ஸ். ஏன் இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா 10,000 ரூபாய் லாபம் சம்பாதிக்கிற இடத்துல 2,000 ரூபாய் லாபம் வச்சுக்கிறாங்க, 2,000 ரூபாய் லாபம் வச்சுக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாருக்குமே எல்லா பர்னிச்சருமே எல்லாரோட வீட்லயும் இருக்கணும், அவங்க வீட்டுல மட்டும்தான் இருக்கணும், இவங்க வீட்டுல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்களையே உடைக்கணும், சுக்குநூறு ஆக்கணும் அப்படின்றதுக்கோசரம் இன்னைக்கு எங்களோட லாபங்களை ரொம்ப ரொம்ப கம்மியாச்சு. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா லாபங்களே இல்லைங்க, நானும் ஒரு தேசப்பற்றுனால செய்யறேன் அப்படின்றதுல எல்லாம் சும்மா. எங்களுக்கு லாபங்கள் ரொம்ப கம்மி, அதை வச்சுட்டு நாங்க இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 17,500 ரூபாய் வந்து 18,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க பாக்குற கடல் மறுபடியும் 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 சொல்றேன், பாலிஷ் பண்ணாம இருக்கு. நீங்க என்ன கலர்ல பாலிஷ் கேக்குறீங்களோ போட்டு கொடுக்கலாம். ஆனா அதெல்லாம் சரிங்கண்ணா, எங்க வீட்டுல கட்டல் இருக்கு, பீரோ இருக்கு, சோஃபா இருக்கு. சோ அதெல்லாம் நம்ம போடாம வாங்க முடியாது இல்லையா? நல்ல விஷயமா, ஐடியா, அருமையான ஒரு விஷயம். நீங்க என்ன பண்றீங்கன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா பழைய கட்டல், பழைய சோஃபா, பழைய பீரோ, பழைய டைனிங் டேபிள் இருக்கும். அந்த மாதிரி டைனிங் டேபிள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னாக்கா இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அந்த டெக்னாலஜி காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னோட நம்பர் 9841234356 வந்து பார்த்து சொல்லி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணி உங்ககிட்ட ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் இருக்கு அப்படின்னாக்கா அந்த ஐட்டத்தை நீங்க 4 போட்டோ எடுத்து அனுப்புங்க. இந்த ரேட்டுக்கு எடுத்துக்கிறேன், இந்த ரேட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாக்கா காசாவும் பைசாவும் வாங்கிக்கலாம், இல்ல பொருளாவும் நீங்க மாத்திக்கலாம். எப்படினாலும் உங்களுக்கு என்ன இஷ்டமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? நம்ம சக்தி என்டர்பிரைசஸ்ல நீங்க வாங்குற கட்டல் ஒவ்வொன்றுமே ஒரிஜினல் தேக்குங்க, அதுவும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாங்க. ஆனா இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொரு நேருக்கும் சொல்றேன், 500 பேர் பார்த்தாலும் 5000 பேர் பார்த்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே விஷயத்த சொல்றேன்ட்டு, மரத்தை நேசிங்க. மரத்தை நீங்க நேசிச்சாதான் மரம் நம்ம வாழ்க்கையில இருக்கும். நம்ம வீட்டுல ஏதோ ஒரு மரம்னு ஒண்ணு இருக்கும். ஒரு காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா உட்கார்ற மனையில இருந்து கடையிற பருப்பு மத்து வரைக்கும் எல்லாமே மரத்துல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எல்லாமே என்ன ஆயிடுச்சு, பழமைகள் மாறி புதுமைகள் நுழைய 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 எந்த அளவுக்கு புதுமைகள் நுழையுதோ அந்த அளவுக்கு மனுஷனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிக்கிட்டே போகுது. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஏன் எதனால சொல்றோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு இந்த சோஃபா செட்ல உட்காடுறோம் அப்படின்னாக்கா இதுல 1 மணி நேரம் இல்லைங்க 2 மணி நேரம் உட்கார்ந்தாலும் நமக்கு பேக் பெயினும் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலாக்ஸ் இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எந்திரிச்சு போடான்ற மம்மி பொம்மை மாதிரி எல்லாம் இருக்காது. இதுல அவ்வளவு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் மக்கள் உணர்றது கிடையாது. ஏன் தெரியுங்களா? அந்த ஸ்டீல்ல செய்யறாங்க, அட்டையில செய்யறாங்க, எம்டிஎஃப்ல செய்யறாங்க, எல்லாமே பிராண்டட் பிராண்டட் பிராண்டட்னு போறீங்க. எங்களை மாதிரி ஆட்களை நோக்கி வாங்க, நல்ல பர்னிச்சரை வண்டி நிறைய அள்ளிட்டு போலாம். அதாவது காசுகளை கம்மியா கொடுத்து வண்டி நிறைய அள்ளிட்டு போலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து மரத்தினால செய்யப்பட்ட பர்னிச்சரை தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து 37 வருஷமா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க மரத்தை நேசிக்கல அப்படின்னாக்கா உங்க ஜெனரேஷன்ல வீட்டுல எந்த பர்னிச்சருமே இருக்காது வரவங்களுக்கு. அண்ணா இன்னொரு கொஸ்டின் தான், நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்தோன்னேவும் உங்ககிட்ட பர்னிச்சர் கண்டிப்பா வாங்கி ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஆன்லைன் பண்ணி கொடுக்குறீங்களா? அதான் பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா உலகம் பெருசு. என்னங்க உலகம் பெருசு. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 இடத்துல விழுகணும். என்னென்ன இடத்துல விழுகணும்? ஒண்ணு செல்போன், இன்னொன்னு பிரியாணி கடை, இன்னொன்னு மரக்கடை. அந்த பர்னிச்சர் கடை வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்களை நோக்கி எங்களை பார்க்கணும் வாங்கணும் வரவங்களுக்கு இப்பயும் சொல்றேன் எப்பயும் சொல்றேன், சொல்லி ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 200 போட்டோ 150 போட்டோ கிட்ட அனுப்புவேன். அண்ணா இந்த கட்டில் பார்த்தேன், இந்த பீரோ பார்த்தேன், இந்த டைனிங் டேபிள் பார்த்தேன், இந்த சோஃபா செட் பார்த்தேன், இது என்ன ரேட்டுன்னு கேளுங்க. நைட் 1 மணியா இருந்தாலும் 2 மணியா இருந்தாலும் 3 மணியா இருந்தாலும் உங்களுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னாக்கா நீங்க நாகர்கோயில இருக்க திருநெல்வேலி தூத்துக்குடி இப்படி இருக்கிறவங்க மட்டும் நீங்க சொல்லி வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா 1000 rupees அட்வான்ஸ் பண்ணுங்க. உங்க கண் முன்னாடி பாலிஷை போட்டு உங்களுக்கு என்ன கலர் பிக்சர் வேணுமோ, உங்களுக்கு என்ன கலர்ல பாலிஷ் வேணுமோ போட்டு உங்களுக்கு ஏத்த போகும்போது உங்களோட ஃபுல் பேமெண்ட் எனக்கு போட்டீங்க அப்படின்னாக்கா வந்து சேர்ற வரைக்கும் எங்களோட இன்சார்ஜ். அது வந்து சேர்ந்தா தான் அது உங்க பொருள். வந்து சேர்ற வரைக்கும் என்னோட இன்சார்ஜ். வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னாக்கா மோனண்ணா சூப்பர்ண்ணா வந்துருச்சுன்னா ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னீங்க, அந்த நிமிஷத்துல இருந்து உங்க பொருள் அது வரைக்கும் என்னோட பொருளா தான் இருக்கும். கும்பகோணத்துல எங்க இருக்குங்க? கும்பகோணத்துல வந்து பாத்தீங்கன்னா கருப்பூர் பைபாஸ், அதாவது வந்து சிதம்பரம், சீர்காழி, திருநள்ளாறு இதெல்லாமே போற, மயிலாடுதுறை இதெல்லாம் போற வழி இருக்கு. இந்த பக்கம் போனோம் அப்படின்னாக்கா தஞ்சாவூர், இந்த பக்கம் போனாங்கன்னாக்கா சென்னை. இது சென்ட்ரான ஒரு இடத்துல கருப்பூர் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பாலத்துக்கு கீழே வந்துட்டு ஆனா மோனண்ணா நீங்க சொன்ன இடத்துல வந்திருக்கலாம், வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னாக்கா எங்க ஆளுங்க உங்களை கேட்ச் பண்ணுவாங்க, அவங்களே வந்து கூட்டிட்டு வந்துருவாங்க. சரிங்களா? எல்லாமே உங்ககிட்ட ட்ரெடிஷனலா தான் இருக்கு. ஆமாங்க. எத்தனை வருஷம் இதே மாதிரி தான் நீங்க வச்சிருக்கீங்க? அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு கொடுக்குற ரேட் வந்து பாத்தீங்கன்னா 7 வருஷமா இதுல ரேட் ஏறாம இறங்காம நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னாக்கா எங்களுக்கு 500 ரூபாய் ஏறும், அந்த நேரத்திலயும் பரவாயில்லன்னு கொடுக்குறோம். 200 ரூபாய் இறங்கும், அந்த நேரத்திலயும் அதே ரேட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் எல்லா பர்னிச்சரும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டும் தான் நாங்க வச்சிருக்கிறோம். பணம் சம்பாதிக்கிற நோக்கம்ன்றது எங்களுக்கு இல்லாம இல்லை. எங்களுக்கும் வாய் வயிறு எல்லாமே இருக்கு. ஆனால் நாங்க அதிகமா லாபங்களை வச்சுக்கிறது இல்லை.
ஓரளவுக்கு எங்களுக்கு போதுமான லாபங்களை நாங்க வச்சுக்கிட்டு தான் நாங்க இதை செய்யறோம். ஆனா இதெல்லாம் ஓகே. நம்ம கஸ்டமர் பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருப்பாங்கன்னா வெளிநாட்டுல கூட இருப்பாங்க, ஆன்லைன் நம்ம கிட்ட அவைலபிள்ங்களா? எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதான் நான் சொல்லிட்டேன், சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க, போட்டோஸ் அனுப்புறேன். உங்க 1000 rupees கொடுக்குறீங்களா, நான் வெளிநாட்டுல சிங்கப்பூர்ல இருக்கேன், சவுதியில இருக்கேன், எங்க வேணாலும் இருக்க, ஒண்ணும் இல்ல, போய் வீட்டுல போய் இறக்கணும். அந்த வண்டி கூலியும் அந்த அமௌண்ட்டையும் வீட்லயே கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்கன்னு சொன்னா அதுக்கும் நாங்க தயார். வந்து சேர்ற வரைக்கும் எங்க இன்சார்ஜ். இது என்ன அப்படின்னாக்கா 3+2 வித்தவுட் குஷன் 18,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 18,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு நான் 96 கிலோ இருக்கிறேன், ஒரு ஹேண்டில் உட்காந்தாலும் ஒண்ணாகாது. ஏன் அப்படின்னாக்கா சிறு பிள்ளைகளை வந்து நம்ம வந்து தடை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னாக்கா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏறுவாங்க, குதிப்பாங்க, உட்காருவாங்க, எதை வேணாலும் செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி 2 தலைமுறை சந்திக்கிற மாதிரி இந்த பர்னிச்சரை கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, வந்துட்டு எல்லாமே வந்து செய்யப்பட்ட ஒரு பர்னிச்சரை கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா குஷன் எனக்கு வேணும் சார், நாங்க ஒரு இடத்துல குஷன் ஒரு இடத்துல நாங்க வாங்க முடியாதுன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் மோல்டட் குஷன். என்னங்க மோல்டட் குஷன்? மனுஷனுடைய முதுகுத்தண்டு எந்த அளவுக்கு வளைஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு குஷனையும் பார்த்து நாங்க செஞ்சிருக்கிறோம். இதுல ஒரு பேக் பெயின் இருக்கு, எனக்கு முதுகு எரிச்சலா இருக்கு, முதுகு வலிக்குது அப்படின்னாக்கா அடுத்த 2 நாள்ல அந்த குஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு உடனே ஜிபே பண்ணி விட்டுறோம் அந்த அமௌண்ட். இதோட குஷனோட ரேட் வந்து 6500 ரூபாய் இருந்து 7500 ரூபாய் வரைக்கும் டென்சிட்டி போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். இதுல என்ன கலர், வானவில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 7 கலர் இருக்கு, எங்க 24 கலர் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆவின் பாலை தான் பாத்துருப்பீங்க, ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரப்பர் பால் போடுறோம். சூப்பர்ண்ணா. அண்ணா சொல்லுங்க, கல்யாண சீர்வரிசைக்கு நீங்க என்னென்ன கொடுக்குறீங்க? கல்யாண சீர்வரிசை அப்படின்னாக்கா நல்ல தரமான பொருளை சொல்றாங்க. கட்டில் கொடுக்குறேன், சோஃபா கொடுக்குறேன், பீரோ கொடுக்குறேன், டைனிங் டேபிள், ஓகேண்ணா, நல்ல தரமான டீப்பா கொடுக்குறேன். இது நான் 5 பொருளை கொண்டு வச்சாலே அவங்க போடுற உடுத்துற துணி ஆகட்டும், அவங்க குடிக்கிற மண்டபம் ஆகட்டும், அவங்க போடுற சாப்பாடு எல்லாம் பின்னாடி போயிடும். அதெல்லாம் பின்னாடி போயிடும். நம்ம பொருள் தாங்க முன்னாடி இருக்கும். ஆமா. ஏன் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 80-90 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா கேப்பையும் களியும் கம்பும் தின்னுட்டு செஞ்ச பொருட்களை இன்னைக்கு அந்த பழமை மாறாம நம்ம இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏன் செய்யறோம் அப்படின்னாக்கா ஒரிஜினாலிட்டியும் மங்காத நம்ம சக்தி என்டர்பிரைசஸ். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 6 காரைக்கால். இன்னைக்கு 6 காரைக்கால்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல அடிதடி ஆகுறது எதுக்கு தெரியுங்களா? நீ மேல படு, நான் கீழே படு, நீ மேல படு அப்படின்னு அந்த மாதிரி பிரச்சனைகள், அந்த மாதிரி தலைவலிகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரிலீஃப் கொடுக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா 6 காரைக்கால் கட்டில். இது ரேஷன் கார்டு கட்டில்னு சொல்லுவாங்க. இந்த ரேஷன் கார்டு கட்டல்ல 4 பேர் தாராளமா உருண்டு. ரேஷன் கார்டுல எப்படி உரிமை இருக்குதோ நம்ம எத்தனை பேர் ரேஷன் கார்டுல இருக்காங்களோ அத்தனை பேர் இதுல வந்து படுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா செல்போன் மாடல்னு சொல்லுவாங்க. அந்த செல்போன் மாடல்ல வந்து தலையில ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதுல வாட்ச் ஆகட்டும், ரிமோட் ஆகட்டும், ஏசி ரிமோட் ஆகட்டும், டிவி ரிமோட் ஆகட்டும், எல்லாமே வச்சுக்கலாம். அந்த ஒரு பர்பஸ் இருக்கும். இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது தலையில வார்னிஷ் ஊத்துனா போதும். என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பழமை வராம புதுமையாவே இருக்கும். அப்படியே இருக்குங்க. இந்த இது சூப்பரா இருக்குங்க சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப பேசக்கூடிய படம் அப்படின்னாக்கா பாகுபலி. அந்த பாகுபலியை மையமா வச்சு இன்னைக்கு இந்த ஒரு கட்டில படைச்சிருக்கிறோம். இது என்ன அப்படின்னாக்கா மாசத்துக்கு 2 கட்டில் செய்யலாங்க. மாசத்துக்கு 2 கட்டில் செய்யலாம். எங்களுக்கு இந்த மாதிரி கட்டில் வேணும்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15 நாள் நீங்க டைம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி கட்டில் உருவாக்க முடியும். இந்த மாதிரி கட்டளை நீங்க எங்க பாத்திருப்பீங்க அப்படின்னாக்கா 2 இடத்துல பாத்திருப்பீங்க. ஒண்ணு சின்ன கவுண்டர் பாட்டுல பாத்திருப்பீங்க, இன்னொன்னு அன்பேவா படத்துல பாத்திருப்பீங்க. இந்த 2 இடத்துல தாங்க இந்த மாதிரி இந்த உயரத்துல இந்த பிரம்மாண்டமான கட்டில பார்க்க முடியும். அந்த கட்டல் தான் இந்த கட்டல். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் இருக்கிற 6 அடி, இந்த கட்டில் இருக்குது 5 அடி இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பழமை மாறாம இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் இந்த அளவுக்கு வேலைப்பாடுகளை வச்சு நம்ம செய்யறோம். என்னடா இந்த கட்டிலுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்குறாரு, இது ரொம்ப காஸ்டா இருக்குமா, இது வாங்க முடியுமா வாங்க முடியாதா அப்படின்ற கவலையே வேண்டாங்க. 26,000 ரூபாய்க்கு தரங்க. வெறும் 26,000 ரூபாய்க்கு தரேன். ஆனா படுக்கிற இடம் பிளேவுட் தான் வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் மரம். இதனுடைய வெயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 148 கிலோ வெயிட் வரும். மாடி வீடா இருந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் தகராறு தாங்க. ஏன் அப்படின்னாக்கா வீட்டுல இருக்கிற சித்தப்பா பங்கு பங்காளி எல்லாருமே வந்து இதை எடுத்தா தான் எடுக்க முடியும். கண்டிப்பா அவ்வளவு வெயிட். ஆமாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா 5x5 லெக் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கோயில் தூணுக்கும் வீட்டு தூணுக்கும் தான் போடுவாங்க. ஆனா நான் என்ன செய்யறேன், இதுக்குதான் போட முடியுமா, நம்ம கட்டலுக்கு போட முடியாதான்னு சொல்லி இன்னைக்கு 5 காலை உருக்கி நெருக்கி என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த கட்டல்ல கொண்டாந்து வச்சிருக்கிறேன். ஏன் இதை வச்சிருக்கிறோம் அப்படின்னாக்கா மக்கள் கிட்ட இன்னைக்கு வந்து என் வீட்டுல தாண்டா இந்த மாதிரி கட்டில் இருக்கு அப்படின்றது நெஞ்ச தட்டி சொல்லிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் செய்யணும். மெத்த வந்து நம்ம அடிச்சுக்க முடியாதுங்க. ஏன் அப்படின்னாக்கா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா
வாங்குறது காப்பணம் சுமக்கிறது முக்காப்பணம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா கட்டளை கூட 5000 ரூபாய்க்கு வாங்கிடலாம், அதுக்கு வாங்குற பெட்டை 15000 ரூபாய்க்கு வாங்கணும். ஆனா இந்த மாதிரி விஷயங்களை தகர்த்து சுக்கு நூறா உடைக்கணும் அப்படின்றதுக்கோசரம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி பெட் கொடுக்குறாங்க. ஸ்ப்ரிங் பெட் 8 இன்ச் திக்னஸ் இருக்கும். டபுள் சைடு யூஸ் பண்ணலாம், 20 இயர்ஸ் லைஃப் இருக்கும், 5 இயர்ஸ் வாரண்டி தரும். இதனோட பெட் 5 காரைகள் வந்து பாத்தீங்கன்னா 7500 ரூபாயில இருந்து 8500 ரூபாய் இருக்கு. 6 காரைகள் 9500 ரூபாயில இருந்து 10500 ரூபாய் இருக்கு. 5க்கு 3 காரைகள் வந்து பாத்தீங்கன்னா 5500 ரூபாய் இருக்கு. 4 காரைகள் 6500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. லாட்ஜ் காகட்டும், கெஸ்ட் ஹவுஸ் காகட்டும், ஹாஸ்டல் காகட்டும், யாரா இருந்தாலும் சரிங்க. என்ன சார் 10 பெட் தானே அடிக்க வச்சிருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. அடுக்கு சிறுசா இருந்தாலும் காரம் பெருசா இருக்கும். நம்மளது எல்லாமே டெமோக்கு தான் இங்க வச்சிருக்கோம். எங்களோட குடோன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 கிரவுண்ட் 3 கிரவுண்ட் குடோனை பிடிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வச்சிருக்கோம். இதை பார்த்து நீங்க இது பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு மெயின் ரோட்ல ஒரு குடோனோ கடையோ வாடகைக்கு எடுத்தோம் அப்படின்னாக்கா 50,000 1 லட்சம் இல்லாம இல்ல. அதனால இது எல்லாமே ஒரு டெமோக்கு வச்சிருக்கோம். உங்களுக்கு என்ன கலர் வேணும் அந்த கலர்ல பெட்டை நம்ம கொடுக்கலாம். இதெல்லாம் டாக்டர் ஆர்த்தோ பெட் எல்லாமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விளம்பரங்களை போட்டு 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 20,000 30,000 வாங்குறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. பெட் என்ன ரேட் சொல்றோம் அந்த ரேட்டுக்குள்ளதான் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ணா உங்ககிட்ட லோ பிரைஸ் எல்லாரும் கேட்பாங்க. 2000 ரூபாய்க்கு பெட் இருக்குதுங்க. 2000 ரூபாய்க்கு பெட் இருக்கு. உண்மையா சொல்றீங்களா? அதாவது இங்க பாருங்க, இப்பயும் சொல்றேன், இருக்கப்பட்டவங்களுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு தான் என்னோட கடையில நிறைய இருக்கு. ஃபர்னிச்சர்ல ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு. சூப்பர். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு டைனிங் டேபிள்ன்றது எல்லாத்துக்குமே ஆசை கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா அந்த டைனிங் டேபிள்னு வாங்க போனோம் அப்படின்னாக்கா 35,000 38,000 வருது. நாங்க இதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை அறுத்து எடுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் என்ன செய்யறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் லக்ஸரிஸான ஒரு டைனிங் டேபிள் கொடுக்குறோம். இந்த டைனிங் டேபிள் 4 சேர் ஒரு டேபிளுங்க 16,000 ரூபாய்க்கு 7 வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் 16,000 ரூபாய்க்கு 16,000 ரூபாய்க்கு 7 வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம். கீழ குஷனோடங்க. ஆமாங்க, எல்லாமே குஷனோட வேணாலும் குஷன் தரலாம், குஷன் வேணாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் டேக். ஓவல் வேணா ஓவல், ரெக்டாங்கிள் வேணா ரெக்டாங்கிள். சேர் என்ன மாடல் வேணும் உங்களுக்கு, இல்ல எனக்கு இந்த மாடல் தான் வேணும்னு நீங்க ஆர்டர் கொடுங்க, அந்த மாதிரி சேர் கூட நான் செஞ்சு தரேன். நல்ல வெயிட்டா இருக்குங்க. மேல மட்டும் பிளைவுட் பண்ணிருக்கீங்க. மேல மட்டும் பிளைவுட்னாலும் சாதா பிளைவுட் இல்லைங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட். சூடாகட்டும் கூலிங் ஆகட்டும் எது வச்சாலும் ஒண்ணாகாது. ஓ சூப்பருங்கண்ணா, சூப்பர். தலைமுறைக்கு வருங்க. ஆமாங்க, அதாவது இங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். என் ஊர் ஒட்டஞ்சத்திரம் ஊர்ல சொல்லுவாங்க, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னாக்கா பொருளையும் சேர்த்து வைக்கணும், அருளையும் சேர்த்து வைக்கணும், ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கலாம்ன்ற ஒரு முடிவுல தான் வந்தாச்சு. சூப்பருங்கண்ணா, சூப்பருங்கண்ணா. அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா லோ பட்ஜெட்ல ஒரு டைனிங் டேபிள் காமிச்சேன். அப்ப லோ பட்ஜெட் தான் இருக்கா, அப்ப எங்களை மாதிரி இன்னும் நல்ல ரிச்சா கொடுக்கணும், ரிச்சா வீட்டுக்கு உங்ககிட்ட வாங்கணும்னு ஆசைப்படுறோம். அப்ப எங்களுக்கு என்ன சார் டைனிங் டேபிள்னா, உங்களுக்கும் வச்சிருக்கேன் வாங்க. யாருக்கும் பாரபட்சமே இல்ல. ஆமா, இந்த மாதிரி ஒரு லக்ஸரிஸான டைனிங் டேபிள் நீங்க வெளியே எங்க எடுத்தாலும் 48,000 ரூபாய் கொடுத்துட்டு 2,000 ரூபாய் வண்டிக்கு கொடுத்துட்டு 6,500 ரூபாய் ஜிஎஸ்டிக்கு கொடுத்துட்டு 3,000 ரூபாய் ஹோட்டலுக்கு கொடுத்துட்டு வரணும். ஆனா எங்க கிட்ட வெறும் 28,000 ரூபாய் கொடுத்தா நாங்க டைனிங் டேபிள்ல நீங்க என்ன கலர்ல பாலிஷ் கேக்குறீங்களோ, என்ன கலர்ல சேர் கேக்குறீங்களோ, என்ன மாடலுக்கு சேர் கேக்குறீங்களோ அந்த சேரை கொடுத்து உங்களுக்கு 28,000 ரூபாய்க்கு 12mm கிளாஸ். இதெல்லாம் இந்த கிளாஸ் எல்லாம் வந்து கடைங்களுக்கு டோருக்கு போடுவாங்க, அந்த மாதிரி கிளாஸ் தான் கொடுக்குறோம். இது 12mm கிளாஸ். ஒண்ணு வேண்டாம், ஒரு எக்ஸாம்பிள் யாரையும் நான் சொல்ல விரும்பல, நானே ஏறி உட்காடுறேன், ஒன்னாகாது இருந்துகிட்டு. ஏன் அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு கிளாஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, தின்னான கிளாஸ் போடுறாங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்க நினைக்காம அப்படியே கடைசிக்கு என்ன கேக்குறாங்க வாட்ஸ்அப்ல, என்ன டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்க, அந்த மாதிரி விஷயங்களை தூக்கி போடுங்க. முதல்ல அதை தூக்கி போட்டு ஒரிஜினல் விலை என்னவோ அதை சொல்லி கேளுங்க. அண்ணா இப்ப வந்து லக்ஸரியா வந்து டைனிங் டேபிள் கொடுக்குறீங்க, பட் நம்ம மக்கள் லக்ஸரி அப்படின்னாலே இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. குஷன் இருக்கணுமா? குஷன் இருக்கிறத காட்டிலும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா யார் ஒருத்தருமே இந்த மாதிரி ஒரு சேர் எல்லாம் செய்ய முடியாதுங்க. எனக்கு 4 சேர் மட்டும் வேணும் அப்படின்னாக்கா 4 சேர் மட்டும் தரேன். இல்ல டேபிள் மட்டும் எனக்கு நல்லா இருக்கு சார், சேர் என்கிட்ட கண்டிஷன் நல்லா இருக்கு, அப்படியே வாங்கிக்கலாமா? டேபிள் மட்டும் கொடுங்கனாலும் டேபிள் மட்டும் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து நம்ம கடைக்காரங்க ஷோரூம் காரங்க கிடையாதுங்க. ஓன் மேனுஃபேக்சரிங் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியும், செய்ய முடியும். அத யார் ஒருத்தருமே செய்ய முடியாது. இதை அடிச்சு சொல்ற விஷயம். மக்களே பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஓன் மேனுஃபேக்சர்ஸ் அப்படிங்கறதுனாலதான் நீங்க சேர் வேணா சேர் எடுத்துக்கோங்க, இல்ல டேபிள் வேணா டேபிள் எடுத்துக்கோங்க. சோ இந்த வார்த்தை யாரு சொல்றாங்களோ நீங்க கண்டிப்பா ஓன் மேனுஃபேக்சரா இருக்க முடியும். கண்டிப்பா. அண்ணா சோஃபா என்ன ரேட்ல சீப் அண்ட் பெஸ்டா உங்ககிட்ட கிடைக்குதுன்னா அது சொல்லுங்கண்ணா. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நீங்க கேக்குற கேள்வி பாத்தீங்கன்னாக்கா டைனிங் டேபிள் இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்களுக்கு சொன்னீங்க, இருக்கப்பட்டவங்களுக்கு டைனிங் டேபிள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சோஃபா வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன லோ பட்ஜெட்ல இருக்கு அப்படின்னாக்கா
இன்னைக்கு 13,000 ரூபாய்க்கு 3+2 சோஃபா கொடுக்குறாங்க, வித்தவுட் குஷன் கொடுக்குறாங்க. சோஃபாவை பொறுத்த வரைக்கும் என்னடா 13,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களே, இது குவாலிட்டி இருக்குமா, லைஃப் இருக்குமா அப்படின்றது நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் மேக்ஸிமம் 25 இயர்ஸ் லைஃப் இருக்கும், 25 வருஷம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல சார். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 40 லட்சம் 50 லட்சம் போட்டு கட்டிருக்கேன். எனக்கு வீட்டுக்கு ஒரு லக்ஸரிஸான ஒரு சோஃபா வேணும். போட்டாக்கா யாரு எங்க வாங்கினேன் எப்படி வாங்கினேன் அப்படின்றதுல கேட்கணும். அது மாதிரி ஒரு ஹிஸ்டரி இருக்கிற மாதிரி ஒரு சோஃபா கொடுங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு சோஃபாங்க. அந்த மாதிரி ஒரு சோஃபா தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன அனிமல்ஸ் வேணும், என்ன ஃபிளவர் வேணும், என்ன நேம் வேணும், எல்லாமே பொறிச்சு வெட்டி தரவங்க. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து பாத்தீங்கன்னா 5 inches ஹேண்டில் போட்டுருக்கோம். 5 inches ஹேண்டில் போட்டோமேன்னு சொல்லி காலை கம்மியா போல, அதையும் லெக்கும் வந்து பாத்தீங்கன்னா 5 inchesல போடுறாங்க. இந்த லெக் ஒரு டிசைனா இருக்கும். இதே பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த லெக் ஒரு டிசைனா இருக்குங்க. ஏன் அப்படின்னாக்கா ஒவ்வொன்னும் டிஃபரெண்ட் இருக்கணும், மக்களுக்கு ஒவ்வொன்னும் வேற வேற டிசைன்ல கொடுக்கணும் அப்படின்றதுனாலங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வேற 3D ஃபிளவர் போட்டிருக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுல வேற மாதிரி ஒரு ஃபிளவர் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பெயிண்டிங் வெனாமல் டீகோ பெயிண்ட் போட்டு உங்களுக்கு இது ஒரு டிசைன்ஸா இருக்குங்க. இதெல்லாம் நீங்க எங்க பாக்கலாம் அப்படின்னாக்கா பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல தான் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எங்க பாக்கலாம் அப்படின்னாக்கா நம்ம சக்தி பார்க்கலாம். ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா 40 செட் 50 செட் எனி டைம் ஸ்டாக் இருக்கும். சரிங்க, வியாபாரிகளாகட்டும் வீட்டு கஸ்டமர்ஸ் ஆகட்டும் யார் வேணாலும் எனி டைம் நீங்க வந்தாக்கா 10 செட் 5 செட் எடுத்துக்கிட்டு. அது மட்டும் இல்லைங்க, இது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் தரோம். இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் 18,000 ரூபாய்க்கு தருவாங்க. வெறும் 18,000 ரூபாய்க்கு, வெறும் 18,000 ரூபாய்க்கு 3+2 வித்தவுட் குஷனோட கொடுக்குறோம். குஷன் எனக்கு வேணும் சார் அப்படின்னாக்கா 3,000 ரூபாய்க்கு குஷன் இருக்கு. இதே வந்து 6,500 ரூபாயில இருந்து 7,500 ரூபாய் வரைக்கும் குஷன் இருக்கு. என்ன டென்சிட்டியில கேக்குறீங்களோ அந்த மாதிரி கொடுக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பீகாக் போட்டது வேணுங்க, நம்மளோட வந்து பாத்தீங்கன்னாக்கா தேசிய பறவை பீகாக்க, அந்த பீகாக்க போட்டு எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. அவங்களுக்கோசரம் செஞ்சு வந்திருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு எவ்வளவு சார் காசு எக்ஸ்ட்ரா பண்ணீங்க அப்படின்னாக்கா எதுவுமே இல்லைங்க. வேண்டாங்க. எதுக்குங்க திறமைய நான் அள்ளி வச்சிருக்கிறேங்க, அப்புறம் இந்த திறமைய மரத்துல தானங்க செய்யறேன், அதுக்கு எதுக்குங்க கூலி வாங்கணும் சொல்லுங்க பாக்கலாம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எந்த இதுவுமே கிடையாது. அவங்க என்ன கேக்குறாங்களோ அதுக்கு எனக்கு டைம் மட்டும் கொடுத்தா போதும். சேவையே மகேசன் சேவை கட்டாயம் தான். இல்ல இந்த மாதிரி வந்து ஒரு ஷாப் நாங்க பார்த்ததே இல்லைங்க. ஏன்னா நிறைய பேர் அவங்க பொழைக்கிறதுக்கு தான் பாப்பாங்க சார். நீங்க வந்து எல்லாத்துக்கும் அண்ணனா இருந்து ஒரு சீர் சேர மாதிரிங்க. சொன்னோம்னாலும் பாத்தீங்க அப்படின்னாக்கா கப்பல்ல கண்டெய்னரா வந்து பாத்தீங்கன்னாக்கா மலேசியன் விட்டு, இம்போர்ட் விட்டு, சைனா விட்டுன்னு ஏகப்பட்டது வருதுங்க. அவன் நாட்டுல விற்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டுல வந்து வித்துட்டு போறான். ஏன் அப்படின்னாக்கா நம்ம நாட்டுலதான் ஏமாளிகளும் கோமாளிகளும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வித்துட்டு போறான். அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க தலைவணங்காதீங்க, செவி கொடுக்காதீங்க. ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு எங்களை மாதிரி முகம் தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொரு நேருக்கும் சொல்ற விஷயம் தான். என்ன மாதிரி எத்தனையோ பேர் முகம் தெரியாதவங்க இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் ஒரு சீர்காழிக்கு போயிருந்தேன். சீர்காழியில ஒரு அருமையான ஒரு சோபா, உண்மையிலே சொல்றேன், அருமையான சோபா செஞ்சிருந்தான். அவனோட விஷயம் கேட்டா மாசம் ஒரு சோபா கூட எனக்கு விக்கிறது இல்ல சார், 2 மாசத்துக்கு ஒரு சோபா விக்குது சார். இந்த தொழில நான் செய்யறதா இல்ல எல்லாமே தூக்கி போட்டுட்டு ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போலாமான்னு கேக்குறாங்க. ஏன் அப்படின்னாக்கா எல்லாருமே இன்னைக்கு வந்து என்னன்னாக்கா அழகு 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 அழகு, சைனிங் சைனிங் சைனிங், காம்போ காம்போ காம்போ, டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட், இதுகளுக்கெல்லாம் செவி கொடுத்து நல்ல பொருளை விட்டுட்டு இன்னைக்கு நல்ல கெட்ட பொருளுக்கு நம்ம போய் காசுகளை விரயம் பண்றோம். அந்த மாதிரி விரயங்கள் இருக்கக்கூடாது. இது மத்த யாரை பத்தி சொல்ல கிடையாது. கட்டாயம் மன்னிச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் நீங்க பண்ணி கொடுங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆபீஸ்ல ஒரு பிள்ளை வேலை செய்யுது, 4 பேர் சேர்ந்து ஒரு கல்யாணம் பண்றாங்க, ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா 5வது பேரா நானும் சேர்ந்து கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். சொல்றேன் 5 பேர் சேர்ந்து என்ன பங்கு போறீங்களா, அதுல என்னோட ஒரு பங்கை சேர்த்துக்கோங்க. என்ன பொருள் அந்த பிள்ளை கை நீட்டுதா அதை அந்த பிள்ளை கேட்கிற ரேட்டுக்கு கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அப்படி இல்லைங்க, என்ன அப்படின்னு இந்த மனசு சொல்றதுக்கு வேணும்லண்ணா. அப்படி இல்ல, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கனவுலயே வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் மத்தியில இதை நம்ம செய்யறோம் அப்படின்றது எனக்கு ஒரு சந்தோஷம். கண்டிப்பா ஒரு நிறைவு கிடைக்குது இல்லைங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைமிங் சீசன்ல வந்து நல்ல ஒரு சோஃபா செட், ஒரு கட்டல், ரெண்டுத்தையும் காமிச்சாச்சு. இன்னைக்கு என்னன்னாக்கா பீரோ அப்படின்னாலுமே இன்னைக்கு எல்லாமே வந்து பிளேவுட் தான் கலந்துருக்கு. அந்த பிளேவுட் கலக்காத ஒரு பீரோக்களை தான் இன்னைக்கு நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். இது டபுள் டோர் பீரோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 26,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த டபுள் டோர் பீரோ 26,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 டோராவும் போடுறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டு தேக்குனால செய்யப்பட்டது. பின்னாடி ஆகட்டும் பிரம்மாண்டமா இருக்குங்க. ஆமா, பின்னாடி ஆகட்டும் முன்னாடி ஆகட்டும் எல்லா சைடு கீடு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்தை தாங்க. தெரிஞ்சு வந்தாலும் நீங்க ஏமாற மாட்டீங்க, தெரியாம இருந்தாலும் ஏமாற மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க பார்க்கும் போதே தெரியுதுங்க அது ஒரிஜினல். கண்டிப்பா கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி தேக்கலாம்னா நம்ம பாட்டி
வீட்டுல பாத்துட்டு போயிருக்கீங்க. இப்ப யார் வீட்லயுமே பாக்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னடா இது இந்த இடத்த யார் சார் இவ்வளவு மொட்டையா விட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா இதுல ஏதோ ஒரு பறவையோ இல்ல அனிமல்ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட நேம் பொண்ணு மாப்பிளோட இன்ச்சலோ எதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை நம்ம பண்ணி கொடுத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். இப்ப பாருங்க லக்ஸரிஸான ஒரு சோஃபா செட், கார்னர் சோஃபா செட் இது எல்லார் வீட்லயுமே கிடைக்கிறது இல்ல. ஏன் அப்படின்னாக்கா 50,000 ரூபாய் 55,000 ரூபாய்க்கு விக்கிறதுனால இன்னைக்கு வந்து யாரும் வாங்கி போறது இல்ல. அந்த விஷயத்தை தகர்த்து உடைச்சு சுக்கு நூறா எடுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் 26,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். 26,000 பேர் உட்காரலாங்க. அது மட்டும் இல்லைங்க, கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டாச்சு வச்சுக்கலாம், ஒரு டீ கப் வச்சுக்கலாம், ஒரு நோட்ஸ் வச்சுக்கலாம், எதனாலும் வச்சுக்கலாங்க. 26,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்பயும் சொல்றேன், இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொரு நல்ல இதயங்களுக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னாக்கா நாங்க லாபங்களை ரொம்ப எடுத்துக்கிறது இல்ல, ரொம்ப ரொம்ப கம்மியா தான் நாங்க கொடுக்குறோம் உங்ககிட்ட. இதுலயும் வந்து எங்க கிட்ட பார்கிங் பண்ணி 2,000 5,000 வாடகை நீங்க தான் கொடுக்கலாம், அதை கொடுக்கணும்னு எல்லாம் கேக்குறீங்க. தயவுசெய்து ஏன்னாக்கா எங்களோட லாபங்கள் ஆர்குமெண்ட் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுக்கோசரம் தான் எல்லாமே பிக்சடான ஒரு ரேட்டை சொல்லிடுறோம். இன்னைக்கு பாக்குற சோஃபா செட் 26,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இந்த டீப்பாலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 4,500 ரூபாய்க்கு டீப்பா கொடுக்குறோம். எதுவுமே இன்னும் பாலிஷ் பண்ணாம இருக்கு. நீங்க என்ன கலர்ல பாலிஷ் கேக்குறீங்களோ அது மாதிரி போட்டு கொடுக்கலாம். இந்த டீப்பா 4,500 ரூபாய்க்கு கொடுக்கும். ஓகேங்கண்ணா. ஆனா பீரோ இவ்வளவுதான் இருக்குங்களா, என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு? அதாவது நான் தான் சொல்றேன், குடோன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் நம்ம வச்சிருக்கோம். நீங்க என்ன மாடல் கேக்குறீங்க, என்ன ஐட்டம்ஸ் கேக்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி கொடுக்கலாம். எனி டைம் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இதெல்லாம் என்னதுங்களா லேடிஸ்க்கு பிடிச்சது, அது முக்கியமா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்களா. அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து கல்யாண சீர்வரிசையில வந்து பாத்தீங்கன்னாக்கா பேரண்ட்ஸ் அம்மா அப்பா எடுக்க வர்றது ஒரு கட்டில் எடுப்பாங்க, ஒரு சோஃபா எடுப்பாங்க, ஒரு பீரோ எடுப்பாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் இருந்துச்சுன்னா ஒரு டைனிங் டேபிள் வாங்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நேர கட்டத்துல இந்த பொம்பளை பிள்ளைங்க எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கி கொடு, என்னோட நெகப்பாலிஸ் வளையல் மேக்கப் ஐட்டம் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா வாங்கி கொடுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைங்க என்ன சிறுவாட்டு காசு என்ன கை காசு வச்சிருக்கோ அதை வாங்கிட்டு இவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு ரேட்டு கிடையாதுங்க. ஏன் அப்படின்னாக்கா அந்த கல்யாணத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 10 பேருக்கு என்னால கல்யாணம் முடியாது, 5 பசங்களை படிக்க வைக்க முடியாது, இல்ல ஒரு கோயில்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்க முடியாது. ஆனா அந்த கோயில் கும்பாபிஷேகத்துல 50 கிராம் நெய்யை ஊத்தி ஒரு ஆசீர்வாதத்தை தேடிக்கிற மாதிரி இன்னைக்கு அந்த பிள்ளைங்க என்ன கை காசு வச்சிருக்கோ அதை வாங்கிட்டு இந்த பொருளை கொடுக்கறதுக்கு நானும் ஒரு அண்ணனா இருந்து தயாரா இருக்கிறேன். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிறது உங்களோட விருப்பம். கண்டிப்பாங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பா உங்களால முடியலனாலும் யாருக்காவது ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா உதவியா இருக்கும். தேங்க்யூ. பாய். பாய்ண்ணா.